ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம வார பலன்களில் ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பலன்கள். முதல்ல இந்த வாரத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படியான கிரக நிலைகள் அப்படி பார்க்குற போது மேச ராசியில் குரு, கன்னி ராசியில் கேது, விருச்சக ராசியில் சுக்கிர பகவான், தனுசு ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு பகவான் இருக்காங்க. இந்த வாரம் தை மாதம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் 14ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறார். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்கும் பொது பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். அவரும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரன் 8ல் இருக்கிறதுனால ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லதொரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட ஓரளவுக்கு செலவினங்களும் இந்த வாரம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது ஜாஸ்தி இருக்கும். எதிர்பாராத பயணம், அதனால் உங்களுக்கு நன்மைகள், இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகும். புது வருஷத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள், அதற்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு உருவாகும். அல்லது நீங்களே உங்களை உருவாக்கிக்குவீங்க. அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வாங்கிறதாக இருந்தால் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை, இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ் லாட்ரியில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நார்மலாகவே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் அம்பாளுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவனோடு கூடிய அம்பாளையும் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். ஓரளவுக்கு சிறப்பான பலன்களாக உங்களுக்கு அமையும். இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எடுத்து பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஆகையனால கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இந்த வாரம் பேச்சை குறைங்க. பேச்சின் மூலமாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், நெருங்கிய உறவினர்களால் நமக்கு மன வருத்தங்கள் இதெல்லாமே இருக்குது. அதனால் எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் வலுப்படுத்துங்க. இந்த வாரத்தில் தேவையில்லாத கடன் வேண்டாம். கணவன் மனைவி உறவு நார்மலாகவே இந்த வாரம் இருக்குது. அதோட சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது நீங்கள் நஷ்டமடைவீங்க. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அதுவும் சுமாராக தான் இருக்குது. ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இல்லை, ப்ராஃபிட் இல்லை. அதோட அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் இந்த வாரம் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. உங்களுடைய கொலீக்ஸ், உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. உங்களுடைய சுப்பீரியரையும் நீங்கள் மதித்து மரியாதையாக நடந்துக்குங்க. இந்த வாரம்
இந்த வாரத்தில் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்கும். அதனால் எல்லா விதத்துலேயும் இந்த வாரம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த வாரம் அது டிலே ஆகும். நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் முயற்சிகள் இந்த வாரம் வேண்டாம். ஒரு பக்கம் நல்லதொரு நிலைமைகள் உங்களுக்கு இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் புதிய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள். அவர்களால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் எதிர்காலத்தில் அவர்களால் பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸில் ரொம்ப நிதானம், பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இல்லை. உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் இந்த வாரம் பாருங்கள். புதிய முயற்சிகள், புதிய ஈடுபாடுகள் எதுவும் வேண்டாம். எதிர்பார்த்த செய்திகளும் சுமாராக தான் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. இது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் சிவ வழிபாடும் முருகனுடைய வழிபாடும் பெரிய லெவலில் பண்ணுங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கிறதுனால ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தை பிறந்துடும். அந்த முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். இந்த வாரம் உங்களுடைய வருமானங்கள் பரவாயில்ல. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக இருக்கும். திடீர்னு எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அதுவுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த பெரிய லாபம் இல்லை. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துடும். அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி பின்னாடி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனாலும் உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது. எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலையில் தான் இருப்பீங்க. நல்லா அது மாதிரி எண்ணங்கள் இருந்தால் மாற்றுங்க. இந்த வாரம் லாட்ரி டிக்கெட் வேண்டாம், ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாத்துலேயும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் எஜுகேஷனுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்பாவுடைய அன்பு, ஒரு ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமையும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. அந்த நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. ஃபர்தராக நீங்கள் பெரிய லெவலில் இந்த வாரம் முயற்சி எதுவும் பெருசாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய இயற்கையான ரொட்டீன் லைஃப்பை நல்லா பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராக்ரஸ் இருக்குது, முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுங்கள். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையோ காளியோ வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் மேன்மையான பலன்கள் ஏற்படும். கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் இருக்காங்க. 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சூரியன் மாறுறாரு. வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வேலையில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஆனாலும் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஆக பெரிய எக்ஸ்பெக்டேஷன்
எதிர்பார்ப்பு உங்களுடைய கரியரில் வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார், சுக்கிரன் அங்கே தான் இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னாலே உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த வாரம் என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும், டூர் அல்லது ட்ராவல் இருக்கும், எதிர்பாராத மகிழ்ச்சி, இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் பின்னாடி இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பப்ளிசிட்டி இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, வருமானம் சுமார். அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. வழக்கம் போல் கடகராசிக்கு அஷ்டம சனி, சனி பகவான் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பழைய கடன் அடைக்கிறதுக்கு, புதுசாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரம் வேலையாட்களை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அல்லது நல்ல வேலையாட்களை தேடிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே வேலையாட்கள் அமைவார்கள். அது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 9ஆம் இடத்து ராகு அவருமே புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வேலையை நிமித்தமாக வேறு கம்பெனிக்கு மாறணும், பேப்பர் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போடுங்க, பேப்பர் போடுங்க. கம்பெனி மாறுறதா இருந்தால் மாறலாம். அதற்கான பூர்வாங்க வேலைகளை இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் இந்த வாரம் கூடும். அரசாங்கத்தால் உங்களுக்கு எதாவது காரியம் ஆகணும்னா கவர்மெண்ட்டால் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்டு பிரச்சனை இருந்ததுன்னா அது எல்லாமே இந்த வாரம் கிளியர் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, அதாவது சுருட்டி செக்யூரிட்டி போடாதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் வழக்கம் போல் உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் ஒரு பக்கம் உங்களுக்கு சக்ஸஸ். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ லைஃப்பில் புது வருஷம் உங்களுக்கு பின்னாடி நல்லதொரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் நரசிம்மருடைய ஒரு வழிபாடும் பிரதானமாக பண்ணுங்கள். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 14ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம், பொருள் முடங்க வேண்டிய காலம். இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், இதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு மகசூல் இருக்குது. அது மட்டும் இல்லை, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பான பலன்கள் இந்த வாரம் உண்டு. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் அந்த பிஸ்னஸ் மாறாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. அது இல்லாமல் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. ஃபர்தராக இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணலாம். பெரிய லெவலில் முயற்சிகள் எதுவும் வேண்டாம். இந்த வாரம் வழக்கம் போல் உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை மாத்திரம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும், கம்பெனி எதுக்கும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். மேலே படிக்கணுங்கிறவங்களும் தாராளமாக படிக்கலாம். இந்த வாரம் அப்பாவுடைய ஒரு அன்பு, ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் புதுசாக ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வாரம் தை 2ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நாட்கள் சுமாராக இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல.
ரொம்ப நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும். ஒர்க்கில் டென்ஷன் இருந்துகிட்ருக்கும். இந்த ஜாப்பை பார்ப்போமா, அந்த வேலையை விட்டுருமாங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரீஸை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்து கிரகங்கள் இந்த வாரம் 14ஆம் தேதி மாறுறதுனால உங்களுடைய லைஃப்லேயும் நிறைய மாற்றங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. அது இல்லாமல் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம், ஏற்றம் ஏற்படும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்துல கேதுல இருக்கிறதுனால 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் வர இருக்கார். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா நல்லா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றம் இருக்குது. நீங்கள் சிவில் லைனில், மெக்கானிக்கல் லைனில் இருந்தால் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இல்லை, அதனால் வேண்டாம். ஆக எப்பயும் போல உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை மட்டும் பார்த்துட்டு வாங்க. பொருளாதார ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் இருக்குது. யாருடைய பணமாவது நம்ம கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரம். ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, அது எனி அதர் எம்என்சியில் இருக்கிறீங்க, அவங்களாம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வேலையில் திருப்தியான மனநிலையில் பாருங்கள். ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒர்க்கில் டென்ஷன் இருக்குது. இதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் வேலை இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கிடையாது. இந்த வாரம் எல்லோரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. அதுலேயும் இந்த வாரம் உங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், அவர்களால் மன வருத்தங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த வாரம் நமக்கு இருக்குது. நல்லா பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அதோட இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருந்தால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லாத தேவையில்லாத செலவினங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள். ஏற்றம் ஏற்படும். துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல புத நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்குது. பொருளாதாரம் நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் மணி ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்துகிட்ருக்கு. லைஃப்பில் உங்களுக்கான டார்கெட் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இதெல்லாமே நல்லா இருக்குது. அதோட ஏதாவது சிறு தொழில், சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் எல்லாம் ஓரளவுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது. புதுசாக உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. ஃபர்தராக மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். அது மட்டுமல்ல, நெருங்கிய உறவினர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், நண்பர்களாலும் நட்பலன்கள், இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு அஃபேர் இருந்தால் அது பின்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாகி இது மேரேஜில் முடியும். அது மட்டுமல்ல, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லைங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெருசாக ப்ராஃபிட் இல்லை இந்த வாரம். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது
கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும், அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க, இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் நார்மலான முதலீடே பண்ணுங்கள், நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. தொண்டர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய ஜாப் நல்லா இருக்குது, வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த வாரம் நடக்கும். சொந்த பிஸ்னஸும் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது தொழில் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபம் அடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கையும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் விசா எதுவும் வராமல் இருந்தால் வரும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் சோர்சஸ் இருக்குது. ஆகையினால கிரகங்களினுடைய சாதகமான தன்மையை பயன்படுத்திக்கங்க. புதிய முயற்சிகளில் புதிய ப்ராஜெக்டில் ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் இது மார்கழி கடைசி, தை 2 நாட்களும் கரை நாட்களாக இருந்தால் கூட எதுலையாவது முதலீடு பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளாலும் நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எங்கெல்லாம் விநாயகருடைய ஆலயம் இருக்குது அவரை தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் ஏற்படும். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் அதில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. கையில் பணம் தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகையினால இந்த வாரம் பெரிய லெவலில் எந்த ஒரு காரியங்களையும் ஈடுபட வேண்டாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. பெருசாக ஒன்றும் நமக்கு ப்ராக்ரஸ்க்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு மகசூல் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க அல்லது மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ஏதாவது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, சிவில் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அதோட உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அல்லது அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. அவர்களால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ரேஸ் லாட்ரி அவ்வளோ தூரத்துக்கு லாபகரமாக இல்லை. நீங்கள் ஃபர்தராக ஏதாவது எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரம் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது. அதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஆக நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நாளாக நான் வேலை தேடுறேன், வேலை கிடைக்கும். நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது வேலை கிடைப்பதற்கு. நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக நிறைய கடன் வாங்காதீங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க.
இந்த வாரத்தில் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைய உண்டு. நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, வேறு ஏதாவது வருமான இன்க்ரிமெண்ட் ஏதாவது எதிர்பார்த்தீங்க, வேறு மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. நீங்கள் ஃபர்தராக உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் இந்த வாரம் காப்பாற்றப்படும். அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்ல வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையையோ அல்லது காளியோ தரிசனம் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கிறதுனால உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். இந்த வாரத்தில் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இருக்குது. குழந்தைகளால் நற்பலன்கள், ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. எடுக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு தான் முயற்சியில் இருக்கும். அதனால் பெருசாக ஒன்றும் நீங்கள் முயற்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய ரொட்டீன் லைஃப்லேயே உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் அவரும் ராகுவோட இருக்கிறதுனால ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். தேடுதல் என்பது நிறைய இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த தேடுதல் எதுவுமே அவ்வளோ சாதகமாக உங்களுக்கு இல்லை. உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு பகவான் அவருமே புத நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அம்மாவுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா விதமான கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் உண்டு. அன்றாடம் தொழில் பண்ணுறவங்களுக்கு அது நார்மலாக இருந்துகிட்ருக்கு. பெரிய லாபம் என்பது இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு பகவான் அவரும் கேதுவோடு இருக்கிறதுனால எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் இருக்குது. முதலே நான் சொன்னேன், இந்த வாரத்தில் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள். அதனால் நிதானமாக இந்த வாரம் இருங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. வேலை இல்லாமல் இல்லை, வேலை உண்டு, வேலை வருமானங்கள் இருக்குது. வேலையில் ஏதாவது இடமாற்றத்தை எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கும், அதற்கான சோர்ஸஸ் இருக்குது. லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பெண் வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம். உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுமே இந்த வாரம் நல்லா இருக்குது. வேறு கம்பெனிக்கு எதுவும் பேப்பர் போடணுங்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள். கம்பெனி மாறணும் அல்லது வேறு ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தில் அப்பாவுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணிகிட்ருங்க. தை பிறந்தவுடனே அதற்கான வாய்ப்புகள், உங்களுக்கு திருமணத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சோர்ஸும் நிறையா இருக்குது, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அம்பாளுடைய வழிபாடு, மகாலட்சுமியுடைய ஒரு தரிசனம் பண்ணுங்க, இன்னும் ஏற்றம் ஏற்படும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல ராகுவோடு இருக்கிறதுனால உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியங்கள் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் நன்மையாகவே அமையும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. ஃபர்தராக
நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளாக நமக்கு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது. அதோட ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது மார்கழி தை பிறந்தால் கூட ஏதாவது பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் ஏற்படும். டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் மாறும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 3ஆம் இடத்துல ராகு, தேவையில்லாத குழப்பங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு பகவான், அவரும் கேதுவோடு இருக்கார். இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது. அதோட அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தால் உங்களோட உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பின்னாடி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரகாசமாக இந்த வாரம் இல்லை. பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டிற்கு வருமானம் இல்லை. அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வாரம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லதொரு முன்னேற்றம். அது வரைக்கும் எதிரிகளால் பிரச்சனை, தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் இதே தான். இந்த வாரத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்க. உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் என்பது இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல. ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்தில் லாங் ஜேர்னி வேண்டாம். அதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லா விதமான உறவுகளோடையும் மெயின்டைன் பண்ணுங்கள். பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதில் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரம் மகாவிஷ்ணுனுடைய வழிபாடும் முருகனுடைய தரிசனமும் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் ஏற்படும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ராசியில் இருக்கார். அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில். அப்படின்னா எப்படி இருக்குன்னா இந்த வாரம் பரவாயில்லைன்னு அர்த்தம். பொருளாதாரம் நல்லா இருக்குது, ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு, வருமானங்கள் இருக்குது, உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். ஏன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சூரியன் இதெல்லாமே இருக்காங்க 11ஆம் இடத்துல. அப்படி இருந்தாலே மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. உங்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் தைரியமாகவும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, இது எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. அதிலே விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதோட உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அம்மாவால் நன்மைகள் உண்டு, அப்பாவாலே உங்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள், இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்டில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்ற முன்னேற்றம் 14ஆம் தேதி வரைக்கும் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் இருக்குது. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உண்டு. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஜாப் நல்லா இருக்குது, கெரியர் நல்லா இருக்குது. வேலை நல்லா இருக்குங்கிறதுக்காக அசால்ட்டாக இருக்காதீங்க. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் அந்த திருப்திகரமாக பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் தேவையில்லாத கடன் வேண்டாம்.
கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் ஒரு சோர்ஸஸ் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நோய் இருந்தால் நோயுடைய தன்மையும் உங்களுக்கு குறையும். உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல. புதுசாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு உருவாவார்கள். இது எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். அதோட நீங்கள் நினச்ச காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. எடுத்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். புதுசாக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தாலும் அது வரும். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே நீங்கள் காதல் விஷயத்தில் இருந்தால் உங்களுடைய காதல் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் மறுபடியும் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் வேறு ஏதாவது கம்பெனி மாறுறதா இருந்தால் மாறலாம். அரசாங்கத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்க உங்கள் கையில் பணமாகவும் தனமாகவும் பொருளாகவும் இருக்கும். உங்களோட முயற்சிகளெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் மகா கணபதியுடைய வழிபாடும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள். இன்னுமே சிறப்பாக இருக்கும். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்துல கேதுவோட இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்ல. உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பிஸ்னஸால் நன்மைகள் உண்டு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களோட திருப்தி இல்லாமல் இருப்பார். பொருளாதார ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது. அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் தடையாக இருந்தால் கூட பின்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஏன்னா உங்களுக்கு எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. ஃபர்தராக பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே படிப்பீங்க. நிறைய தேடுதல் என்பது இருக்கும். உறவினர்களால் நற்பலன்கள் கொஞ்சம் குறைவு. எவ்வளோதான் இருந்தாலும் உங்களுடைய உறவுகளை உங்களால் திருப்திப்படுத்த முடியாது. ஒரு திருப்தியற்ற மனநிலையில் தான் அவங்க இருப்பாங்க. உங்களுடைய நண்பர்களும் அப்படி தான் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. இந்த வாரம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் உற்பத்தி தந்த நல்ல லாபம் இருக்குது, வருமானம் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த வாரம் இருக்குது. ஹண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி நல்லா இருக்குது. அம்மாவால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. விவசாயம் சார்ந்த துறைகள் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் பரவாயில்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலான ஏற்றம், முன்னேற்றம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வேலையில் உங்களுக்கு கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய சர்வீஸில் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன காரணத்திற்காக கடன் வாங்கினா அந்த காரியங்கள் அத்தனையும் பூர்த்தியாகும். அதோட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ஏதாவது ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் பாஸ் பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஃபர்தராக கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், சுவிட்ச் ஓவர் ஆனுங்கிறவங்க தாராளமாக போடுங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ரொம்ப ஃபேவர். இந்த வாரம் நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ரேஸ் லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும். பெரிய அளவில் எதிர்பார்க்க வேண்டாம்.
விட்டத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் இருக்குது. அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றம். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் தன்வந்திரி பகவானுடைய வழிபாடும் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.